இது திருப்பூர் ரிதன்யா மரண வழக்குடைய ஃபாலோ வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இந்த கேஸை பத்தின கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அவங்க கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில ஒரு இடத்துல அவங்களுடைய கார் ரொம்ப நேரமா நின்னது. அப்ப ரிதன்யா யார்கிட்டயோ போன்ல ரொம்ப நேரமா பேசினது, இதை எல்லாத்தையுமே நேர்ல பார்த்த அங்கிருந்த மக்கள் கொடுத்த தகவல்கள். மேலும் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இந்த வீடியோல அப்படி ரிதன்யாவை கடைசியா பார்த்த மக்கள் கொடுத்த தகவல்களையும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல இருக்கிற கார் அங்க இருக்கிற அந்த டைம் வச்சு நமக்கு கிடைச்சிருக்கிற புதிய தகவல்களை பத்தியும், ஆல்சோ லாஸ்ட் வீடியோல சொல்லாம விடுபட்ட சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, வீடியோவுடைய லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோவுடைய கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல தன்னுடைய கணவர், மாமியார், மாமனார் இப்படி எல்லாருமே சேர்ந்து கொடுத்த மென்டல் மற்றும் பிசிக்கல் வயலன்ஸை பொறுத்துக்க முடியாத ரிதன்யா அடிக்கடி தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கறதையும், அதே போல கடைசியா ஜூன் 22, 2025 அன்னைக்கும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி ஒவ்வொரு முறை தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வரும் பொழுதுமே தனக்கு நேர்ந்த கொடுமைகளை வீட்டுல சொல்லி இருக்காங்க. மெயினா வரதட்சணை கொடுமை பற்றிய விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுடைய பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே எப்பவுமே வாடி போயிருந்த தன்னுடைய பொண்ணுடைய முகத்தை பார்த்த ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை, நீ இப்படியே இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா, வா கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம், உனக்கும் அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரிதன்யா ஓகே சொன்னதும், ரிதன்யா அவங்க அம்மா அப்பா இவங்க 3 பேருமே கேரளா பாலக்காடு வரைக்குமே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போகும் பொழுதும் ரிட்டர்ன் வரும் பொழுதும் அப்பாவும் பொண்ணும் தான் காரை மாத்தி மாத்தி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆல்சோ அவங்க 2 பேருமே இந்த பிரச்சனைகளை பத்தி வெளிப்படையா பேசிக்காம பொதுவான முறையில இந்த பிரச்சனைகளை பத்தி பேசி எப்படி சால்வ் பண்றது, எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நிறையவே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பத்தி கவின் ரொம்பவே டார்ச்சர் பண்றான் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா டீடைல்டா வெளிப்படையா சொல்லல. ஏன்னா அவங்க அப்பா அவங்கள என்ன சொல்லி வளர்த்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னாலுமே உன்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நீயே அதை ஃபேஸ் பண்ண. சப்போஸ் உன்னால முடியல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அப்பா கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ தன்னுடைய அப்பா கிட்ட என்னால இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாங் டிரைவ் முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் தெளிவான மனநிலைமையில இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் ரிதன்யா வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்க இருக்கிற தன்னுடைய பிரதர் கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அங்கேயே கொஞ்ச நாள் ஏதாவது ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவிலையும் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்காக தன்னுடைய ரெஸ்யூமையும் ரெடி பண்ணி அவங்க பிரதருக்கு அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஜூன் 27, 2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கவின் சைட்ல இருந்து கவினுடைய ரிலேட்டிவான நாகராஜ் அப்படிங்கிறவரு ரிதன்யாவை பாக்குறதுக்காக ரிதன்யாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு, என்னதாமா உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ரொம்பவே தயங்குன ரிதன்யா ஒரு கட்டத்துல என்னோட பேரண்ட்ஸை பக்கத்துல வச்சுட்டு என்னால எதையுமே இங்க பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரிதன்யாவுடைய அப்பா வெளியே கிளம்பி போயிருக்காரு. ரிதன்யாவுடைய அம்மாவோ நாகராஜையும் ரிதன்யாவையும் தனியா விட்டுட்டு அவங்களுடைய வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்ப நாகராஜ் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா ரிதன்யா கூட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே போயிருந்த ரிதன்யாவுடைய அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இது எல்லா இடத்துலயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான், பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருக்காரு. ஆனா அது வரைக்குமே கொஞ்சம் தெளிவான மனநிலைமையில் இருந்த ரிதன்யா அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே கன்ஃபியூஸ்டாகவும் ரொம்பவே டிஸ்டர்ப்டாகவும் இருந்ததா சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே ரிதன்யாவுடைய அம்மா அப்பாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சோ கொஞ்சம் தெளிவா இருந்த பொண்ணுடைய மனசை இப்படி இவர் வந்து களைச்சு விட்டுட்டாரு அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்ச ரிதன்யாவுடைய அம்மா இப்ப தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, ஆமா அவர் என்ன பேசினாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அவரு, புருஷனை விட்டுட்டு இப்படி வந்துட்டா இந்த சொசைட்டி உன்னை கேவலமா பார்க்கும், உன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் இது ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயங்கள் தான் ரிதன்யாவுடைய மனசை போட்டு அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ, திரும்பவுமே அவன் கூட சேர்ந்து வாழணுமா அப்படின்னு யோசிச்ச ரிதன்யா ஒரு கட்டத்துல தன்னுடைய துக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தனக்கு நடந்த பாலியல் ரீதியான இயற்கைக்கு மாறான மோசமான பான் வீடியோக்கள்ல வர்றது மாதிரி தன்னுடைய கணவன் நடந்துக்கிறது பத்தியும், அதனால தான் அனுபவிக்க
அனுபவிக்கிற நரக வேதனைய பத்தியும் ஒண்ணு விடாம தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய உடல்ல அந்த செக்ஸ் டார்ச்சரால ஏற்பட்ட காயங்களையும் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரிதன்யாவுடைய அம்மா தன்னுடைய பொண்ண மயில் குஞ்சு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாமா. பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே ரிதன்யாவுக்கு மயிலிறகு அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். சோ இப்படி ரொம்பவே ஆசையா வளர்த்த ஒரு பொண்ணு மயில் அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்த தன்னுடைய ஆசை பொண்ணு எப்படியெல்லாம் அசிங்கப்பட்டிருக்கா, எப்படியெல்லாம் காயப்பட்டிருக்கா அப்படிங்கறதையும், அதனால அவங்களுடைய பொண்ணுடைய உடம்புல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், பொண்ணுடைய உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயங்கள், இதையெல்லாம் பார்த்த அவங்களுடைய மனநிலைமைய, அவங்களுடைய வருத்தத்தை, வேதனைய, தன்னுடைய பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கே அப்படிங்கிற அவங்களுடைய கோபத்தை கண்டிப்பா எந்த வார்த்தைகளாலையுமே விவரிக்க முடியாது. சோ இதை எல்லாத்தையுமே பார்த்து கொந்தளிச்சு போன அவங்க, விடுமா, வேற ஒரு நல்ல வாழ்க்கைய நாங்க உனக்கு அமைச்சு தரோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மளால உறுதிப்படுத்த முடியல. ஆனா அதுக்கு ரிதன்யா, நான் என்ன நாயா ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது கணவனை இழந்த பெண்கள் இன்னொரு கல்யாணம் பண்றது தப்பில்லை அப்படிங்கிற எண்ணம், அந்த புரிதல் எல்லாருக்குமே வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னமுமே அதை பற்றிய விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே இல்ல அப்படிங்கிறதுக்கு ரிதன்யா ஒரு உதாரணமா அமைஞ்சிட்டாங்க. அது ஒரு தவறான புரிதல். அவங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல அப்படி பேசியிருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி ஒரு சில வருடங்கள் கழிச்சு இந்த டாபிக் வந்திருந்தா அப்ப ரிதன்யாவுடைய மனநிலைமை அதை ஏத்துக்கிற ஒரு பக்குவத்துல இருந்திருக்கும். சரியான விஷயம் தவறான நேரத்துல சொல்லப்பட்டதால ஏற்பட்ட சங்கடம் தான் இது. சோ இந்த வார்த்தைக்காக ரிதன்யா இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு எமோஷன்ல, உணர்ச்சி வேகத்துல, தாங்க முடியாத சோகத்துல இருந்த ரிதன்யாவுடைய அப்பா இதை குறிப்பிட்டு தன்னுடைய மகளை பெருமையா சொல்ல, அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க, என்ன அர்த்தத்துல அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு பெரிய கூட்டமே ரிதன்யாவுடைய அப்பாவை வசப்பாட ஆரம்பிச்சிருக்கு, கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு, வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை அப்படிங்கிறது புரியல. ஒரு குடும்பமே மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு, தாங்க முடியாத ஒரு வேதனையில் இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க பேசுற வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். ரொம்பவே எமோஷனலான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க எதையுமே யோசிச்சு பேச முடியாது. சோ அதுக்காக அவங்க மேல வன்மத்தை கக்குற ஆட்களை பத்தி என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஓகே, பேக் டு த பாயிண்ட். ரிதன்யா தனக்கு இழைக்கப்பட்ட பாலியல் ரீதியான தொல்லைகளை பத்தி முழுசா வெள்ளிக்கிழமை நைட்டு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த நாள், அதாவது சம்பவம் நடந்த அன்றைய நாள் ஜூன் 28, 2025 அன்னைக்கு மனசு சரியில்லை. சோ நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஒன்ன தனியா விடாம யாராவது ஒருத்தர் அவங்க கூட போயிருந்தா அவங்களுடைய உயிரிழப்பை தடுத்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்குது. இந்த பிரச்சனைய என்னால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறப்பா அப்படின்னு சொன்ன பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுக்கும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும்? சோ நம்மளுடைய கவலைய, இப்படி நடந்திருந்தா ரிதன்யா கூட யாராவது போயிருந்தா அவங்க இப்ப உயிரோட இருப்பாங்களே அப்படிங்கிற எண்ணத்தை, தவிப்ப இங்க பதிவு பண்ணலாமே தவிர இதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸை குறை சொல்றது எந்த ஒரு விதத்திலையுமே ஏத்துக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் பொண்ணு தெளிவா தான் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. வழக்கமா சனிக்கிழமைகள்ல லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், ஐயப்பன் கோயில் அண்ட் ஒண்டி பெருமாள் கோயில், இந்த 3 கோயில்களுக்கும் போறத ரிதன்யா வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. சோ வழக்கம் போல காலையில 11 மணிக்கு கோயிலுக்கு கார்ல போன ரிதன்யா முதல்ல லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற பூக்கடையில மாலை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுவாமி தரிசனமும் பண்ணிருக்காங்க. தென் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கும் பிரசாதத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு கரெக்டா 11:30 மணிக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இத அங்க கோயில் வாசல்ல கடை வச்சிருக்கிறவங்க, கோயிலுடைய அர்ச்சகர்கள், இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வழக்கமாவே அங்க போற ரிதன்யா கிட்ட வழக்கத்திற்கு மாறான வித்தியாசமான நடவடிக்கைகள் இது எதையுமே அவங்க நோட் பண்ணல. ரொம்பவே இயல்பா தான் இருந்திருக்காங்க. சோ அப்படி லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்து அடுத்ததா ஒண்டி பெருமாள் கோயிலுக்கு போறதுக்காக கிளம்பினவங்க சரியா 12:05 தன்னுடைய அம்மா கிட்ட 2 நிமிஷம் பேசியிருக்காங்க. அப்பதான் அவங்க ஒண்டி பெருமாள் கோயில்ல இருக்கிறதாகவும், இங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சோ ஒரு 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரிதன்யாவுடைய அம்மாவும் சரி ஓகேமா, வரும்போது ஒரு தயிர் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரிதன்யாவும் சரி ஓகேமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எஸ்டிஏ இந்த இடத்துல ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், ரிதன்யா அவங்க அம்மா கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஒண்டி பெருமாள் கோயில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி அவங்க சொல்லும் பொழுது, அந்த கால் பண்ணும் பொழுது டைம் கரெக்டா மதியம் 12:05. ஆனா அந்த டைம்ல, அதாவது அவங்க கோயில்ல இருக்கிறதா சொன்ன அதே நேரத்துல அவங்களுடைய கார் அவினாசியில இருந்து அன்னூர் போற ஒரு வழியில ஒண்டி பெருமாள் கோயிலுக்கு 3.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு ரோடு ஓரமா நின்னுட்டு இருந்திருக்கு. இந்த காட்சிகள் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கலாட்டா பிங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியாகி ரொம்பவே பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சோ அந்த கோவிலுக்கு போகாமலேயே அந்த கோவில தான் அவங்க இருக்கிறதாகவும், கூட்டம் ரொம்பவே அதிகமா
இருக்கிறதாகவும் பொய் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கூட்டம் அதிகமா இருந்ததால திரும்பி வந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் இல்ல. ஏன்னா அவங்க அந்த கோயிலுக்கு போகவே இல்லை அப்படிங்கிறது அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மூலமா தெளிவாகி இருக்கு. ஆல்சோ அவங்களுடைய கார் நின்னுட்டு இருந்த பொசிஷன் அந்த கோயிலுக்கு போற டிரெக்ஷன்ல தான் இருந்திருக்கு. அந்த கோயில்ல இருந்து திரும்பி வர டிரெக்ஷன்ல இல்ல. ஆக்சுவலா ரிதன்யா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த அந்த நேரத்துல, அதாவது மதியம் 12:05 எல்லாம் ஆல்ரெடி அவங்க அந்த தவறான முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ 11:30 11:45 சேவூருக்கு போய் அந்த மருந்தையும் வாங்கியிருக்கணும். பிகாஸ் அவங்களுடைய வீட்டுல அந்த மாதிரியான மருந்துகள் எதுவுமே இல்ல. சோ வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அடுத்த 15 நிமிஷங்கள்ல தான் அவங்க அப்பாவுக்கு 8 வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுல லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அந்த முடிவுக்கு வந்ததற்கான காரணத்தையுமே ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏற்கனவே அந்த தவறான முடிவை எடுத்த பொண்ணு எப்படி மனசை கல்லாக்கிட்டு கடைசியா தன்னுடைய அம்மா கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறப்ப கூட எந்த ஒரு ஃபீலிங்ஸையுமே காட்டாம தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வரமா அப்படின்னு ரொம்பவே இயல்பா சொல்லி அவங்கள நம்ப வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஓகே, 12:05 அவங்க அம்மா கிட்ட பேசும்போது ரிதன்யாவுடைய கார் ரோட் சைட்ல நின்னுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதே இடத்துல தான் 11:45 12:30 வரைக்குமே கார் நின்னுட்டு இருந்திருக்கு. அங்க நின்னு ரொம்ப நேரமா அழுதுகிட்டே போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பகுதி மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 12 மணிக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுடைய அப்பா, அம்மா, அவங்க பிரதர் அப்படின்னு யாருகிட்டயுமே ரிதன்யா பேசல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல 12:05 பிறகுமே அவங்க யாரு கூடயுமே பேசல. அப்படின்னா 11:30 12 மணிக்குள்ள அவங்க கிட்ட பேசின நபர் யாரு அப்படிங்கிற விஷயமும், அந்த கால் தான் அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சா அப்படிங்கிற விஷயங்களும் போலீஸ் விசாரணை பற்றிய விவரங்கள் வெளிவந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஆனா ரிதன்யா வீட்டில இருந்து கோயிலுக்கு புறப்படும் போதோ இல்ல லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருந்து கிளம்பும் போதோ ரிதன்யா எந்த ஒரு தப்பான முடிவையுமே எடுக்கல அப்படிங்கிற விஷயம் ரிதன்யா பிரசாதம் சாப்பிட்டு அப்பா அம்மாவுக்கு சேர்த்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுதே தெளிவா தெரியுது. அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரத்துல வந்த அந்த போன் கால் தான் இந்த பிரச்சனைக்கு அவங்களுடைய தப்பான முடிவுக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு பரவலா சொல்லப்படுது. ரிதன்யா கவின் தனக்கு கொடுக்கிற பாலியல் ரீதியான தொல்லைகளை ஆரம்பத்துல தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம மறைச்சிருந்திருக்காங்க. ஆனா தன்னுடைய மாமியார் கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ரிதன்யாவுடைய மாமியார் சாரி சொல்லிட்டு இனிமேல் இது போல நடக்காது அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அட் த சேம் டைம் ரிதன்யாவுடைய மாமனார் தன்னுடைய பையன் கிட்ட இத பத்தி விசாரிச்சிருக்கிறாரு அப்படின்னும் அவனும் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. பையன் தன்னுடைய பாலியல் ரீதியான ஆசைகளை அப்பா கிட்ட சொன்ன இந்த விஷயமே உங்களை அருவருப்பா ஃபீல் பண்ண வச்சிருக்கோம். ஆனா இதையெல்லாம் கேட்ட பையனுடைய அப்பா, அதாவது ரிதன்யாவுடைய மாமனார், தன்னுடைய மருமகளை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, அவன் உங்ககிட்ட பெட்ரூம்ல வேற எதையோ எதிர்பார்க்கறாமா, அதை நீ நிறைவேற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா உங்களால் இதை நம்ப முடியுது அஷ்டியே? இந்த அருவருப்பான அசிங்கமான அட்வைஸ் ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்ச விஷயமும் இல்ல. காலையில 8 மணிக்கு ரிதன்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு சாயந்தரம் 3 மணி வரைக்குமே இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு ஒரு மாமனார் தன்னுடைய மருமகள் கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற தகவல்கள் தான் உச்சபட்ச அருவருப்பை கொடுக்குது. இத ரிதன்யாவுடைய பேரண்ட்ஸே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி வீடியோவுடைய கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை இப்ப பாத்துக்கலாம். நேத்து நம்ம போட்டிருந்த ரிதன்யாவுடைய வீடியோல நமக்கு கிடைச்ச முதல் கட்ட தகவல்களை நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். அதுல டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலை பார்த்துட்டு சில பேர் கண்டிப்பா நம்ம சேனலுடைய ரெகுலர்ஸ் வியூவர்ஸ் கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. புதுசா நம்ம வீடியோக்களை பார்க்க வந்த அந்த சில பேர் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அவங்க இந்த வீடியோவையும் பார்ப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அவங்களுக்காக தான் இப்ப இந்த பதிலை நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அவங்க கேட்ட கேள்விக்கு பொதுவா இங்கேயே பதில் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதனால டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலை இப்படி வச்சிருக்கீங்க? வியூஸ்க்காக இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கறதா அவங்களுடைய கேள்வி. இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால பாதிக்கப்பட்ட பொண்ணு அநியாயமா உயிரை விட்டுருக்கு. இதனால பாதிக்கப்பட்டவங்க, பொண்ணை இழந்தவங்க மீடியால அவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பொண்ணு எப்படியெல்லாம் சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும், தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயங்களை தான் ஒரு ரிப்போர்ட்டரா நானும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல. எந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணும், தங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு ரிதன்யாவுடைய பேரண்ட்ஸ் விரும்புறாங்களோ அதை தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்க கூடவே இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்ல எனக்கு புரியல, என்னமோ நானே இமேஜின் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. ஏங்க இதெல்லாம் சொன்னதே அவங்க அம்மா அப்பா தாங்க. என்னோட பொண்ணுக்கு அதுல தான் ரொம்பவே வலி ஏற்பட்டிருக்கு, காயங்கள் ஆகியிருக்கு, ரொம்பவே செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதே அவங்க தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லாம நமக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும்?
இத்தனைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்குமான சோர்சஸ் எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோடைய ஸ்டார்டிங்லயுமே ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேனே, அது ஏதோ ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் போல அப்படின்னு நினைக்கிறீங்க போல. சோ இந்த கேள்விகள் கேட்ட, இந்த கமெண்ட்ஸ் போட்ட யாருமே நம்ம வீடியோக்களை முழுசா பார்த்தது இல்ல அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது. ஆக்சுவலா போன வீடியோவே அவங்க ஃபுல்லா பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம எதையுமே ஓனா கிரியேட் பண்ணியோ இமேஜின் பண்ணியோ சொல்றது இல்ல. மீடியால வெளிவந்திருக்கிற தகவல்கள், பாதிக்கப்பட்டவங்க வெளியிட்ட தகவல்களை மட்டும் தான் வெளியிட்டு இருக்கோம். இது என்னடா இது எனக்கு புரியல. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைய வீடியோக்கு உள்ள சொல்லலாமாமா, ஆனா வீடியோவுடைய டைட்டில்ல தம்ப்நெயில்ல வைக்க கூடாதாமா. இது என்ன புரிதல்? இல்லனா இப்படி சொல்லிருங்க, இதெல்லாம் வீடியோலயே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருங்க. பிகாஸ் அது இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் இந்த கேஸ்ல மாட்டி இருக்கிறவங்க ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். பொண்ணு எதனால இறந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஈஸியா இந்த கேஸை திசை திருப்ப முடியும். பொண்ணுடைய வீட்டு சைடுல இருந்து பொண்ணுடைய அப்பா மற்றும் அம்மா இவங்க சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. தன்னுடைய பொண்ணுக்கு நடந்த விஷயங்கள் வெளியே தெரிஞ்சு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தான் இது எல்லாத்தையுமே வெளியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மீடியால வர்ற எல்லா நியூஸையுமே நம்ம அப்படியே நம்பி வீடியோ போடுறதும் இல்ல. நம்பிக்கைக்குரிய சோர்சஸ் எது அப்படின்னு நான் நம்புற தகவல்களை மட்டும்தான், உண்மையான தகவல்களை மட்டும்தான் வீடியோவா பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்ல, அப்படி நான் நம்புற சோர்சஸ் சொல்ற விஷயங்களை கூட எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதையும் சொல்லிட்டு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிருப்பேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவா சில தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தகவல்கள் நான் நம்புற ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் வெளியிட்ட தகவல்கள் தான். பட் அதை நான் நம்பவும் இல்லை. அதனாலதான் நான் ரிதன்யாவுடைய பக்கம் தான் நிக்கிறேன் அப்படிங்கறதையும் வீடியோவுடைய கடைசியில பதிவு பண்ணியிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை பொறுத்த வரைக்குமே அந்த நியூஸ் உடைய அப்டேட்ஸ் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்த நியூஸ் தப்பு அப்படின்னு நாளைக்கே இன்னொரு நியூஸ் வரும். உறுதியா தெரிகிற வரைக்குமே தகவல்கள் மாறிட்டே இருக்கும். ஆனா அதுல கூட நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையான தகவல்களை மட்டும்தான் கொடுக்கணும். அட்லீஸ்ட் உண்மைக்கு மிக நெருக்கமா இருக்கிற தகவல்களை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருக்கேன். அதனாலதான் மத்தவங்க எல்லாருமே உடனடியா வீடியோ போட்டாலுமே நம்ம வீடியோக்கள் கொஞ்சம் டிலேவா தான் வரும். அதுக்கான காரணம் நான் சொல்லுற தகவல்கள் உண்மையா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே உண்மைக்கு மிக நெருக்கமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஆனா அந்த ஒரு சில பேர் கமெண்ட் பண்றாங்க பாருங்க, அவங்க எந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னா, மிக கொடூரமான ஒரு கொலை பண்ண குற்றவாளிக்கு கூட தூக்கு தண்டனை கூடாது, அது மனித உரிமைக்கு மீறான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான கூட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். எனக்கு வியூஸ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா நானும் ஒரே நாள்ல 4 வீடியோ கூட போடுவேன். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்குமே எவ்வளவு சீக்கிரமா வீடியோ போடுறோமோ அந்த அளவுக்கு வியூஸ் அதிகமா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத பார்க்கும் போதே தெரிய வேண்டாமா எனக்கு வியூஸ் மட்டுமே முக்கியம் இல்லை அப்படின்னு. அப்கோர்ஸ் யூடியூப் பண்ற எல்லாத்துக்குமே வியூஸ் முக்கியம் தான். ஆனா நான் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல வைக்கிற இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் அந்த குற்றத்துடைய தீவிரத்தை, அந்த குற்றத்துடைய க்ரூவலை எடுத்து சொல்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அதுல எனக்கு கிடைச்ச பிரதிபலன் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ல above 60% பெண்கள் மட்டும்தான். கிட்டத்தட்ட 25 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டுட்டு என்னைக்குமே நான் மாற போறதும் இல்ல. பொதுவா எனக்குமே ஒரு கர்வம் இருக்கும். அது above 99% கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். மீதி எனக்கு வர்ற இந்த மாதிரியான 1% நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லயுமே ஏதாவது உண்மை இருக்கா, நான் மாத்திக்க வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஆள் தான் நான். ஆனா இந்த மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்கும் போதே அது பர்பஸா நம்மளை காயப்படுத்தணும், வயிற்றுச்சலை கொட்டணும், எங்கேயோ இருக்கிற யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொட்டணும் அப்படிங்கிற பர்பஸ்ல பண்ற மாதிரி இருக்கு. அரல்ஸ் யாருக்கு தெரியும், இப்படி கூட இருக்கலாம். விக்டிம்க்கு எகென்ஸ்டா குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு ஆதரவா செயல்படுற பெய்டு குரூப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வீடியோல என்ன இருக்கோ, எதை பத்தி நான் பேசுறனோ, எதை பத்தி நம்ம பேசுறோமோ அதை தான் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல பயன்படுத்தியிருப்பேன். அது என்ன வீடியோக்குள்ள சொல்ற விஷயங்களை தம்ப்நெயில்ல டைட்டில்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படின்னா வீடியோக்குள்ளேயுமே அதை சொல்லக்கூடாதே. அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியான துன்பங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா இது எத்தனை பேருக்கு புரியும்? பாலியல் ரீதியான துன்பங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாவே நீங்க பல கற்பனைகள் பண்ணி இந்த மாதிரி காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்ட அதிமேதாவியா இருந்தாலுமே சில பேருக்கு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கலாமே. அதை ஒரு அளவுக்காவது சொன்னாதானே புரியும். எனிவே என்னுடைய SDIக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலுமே அவங்களுக்கு இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நான் நேத்து இருந்தே நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் உங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. SDI இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.